வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் பேரிடியாக அமைந்துவிட்டது. சுமார் 20,000த்திற்கு மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவிலும் தமிழக வெற்றிக் கழகத்திலும் தான் இணைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக காளியம்மாள் 2 முறை எம்பி தேர்தலிலும் 2 முறை எம்எல்ஏ தேர்தலிலும் சந்தித்த தோல்வி அடைந்தாலும் பெரும் வாக்குகளை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாநிலங்களவை உறுப்பினராக எப்படியாவது பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சாதி ரீதியாகவும் இவரை பற்றியான பொய்யான தகவலை சீமான் அவர்கள் பரப்பியதாகவும் ஆடியோ ஒன்று வெளியானதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக நேற்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் இவர் திமுகவில் தான் இணைவார் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுகவிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற காரணத்தினால் தாவேகாவில் இணைவதற்கான ஏற்பாடுகளையும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். ஆனால் இவருக்கு முக்கிய பதவி கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் பணியாற்றக்கூடிய கட்சிக்காக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை எப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இடம்பெறும். புதிதாக வருபவர்களுக்கு உடனே பதவியை தூக்கி கொடுப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் பணிவு கிடையாது என்பதையும் நாம் மறந்திருக்க வேண்டாம். தமிழக வெற்றிக் கழகம் என்பது விஜய் அவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையான இயக்கமாகத்தான் தற்பொழுது வரை பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில்